Okay, ninth question பாருங்க. Damu fixes a square tile of 30 centimeter on the floor. தாமு என்ன பண்ணுறான்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் டைல்ஸ் எடுத்து அது சைடு எவ்வளோ இருக்கா 30 சென்டிமீட்டர் சைடு இருக்கு. அந்த டைல்ஸை வந்து ஃப்ளோரில் வந்து என்ன பண்ணுறான் பதிக்கிறான். ஓகேவா? த டைட்டில் ஹேஸ் அ செக்டர் டிசைன் ஆன் இட் ஷோன் இன் த ஃபிகர். இந்த பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் டைல்ஸ் என்ன பண்ணுறான், அதாவது ஃப்ளோரில் வந்து பதிக்கிறான். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டர்னு கேட்குறாங்க. இங்கே பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது டைல்ஸு. அது வந்து சைடு எவ்வளோ இருக்கா 30 சென்டிமீட்டர் இருக்கா. இங்கே செக்டர்ஸ் இருக்கா, இந்த செக்டரோட ஏரியா கேட்குறாங்க. இப்போ ஸ்கொயர்னாவே தெரியும் ஆல் சைட்ஸ் ஈக்குவல்னு தெரியும். அப்போனா எல்லா சைடுமே எப்படி இருக்கும் 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போனா இப்போ இதுதான் வந்து நம்ம ஒரு செக்டார்னு எடுத்துக்கிட்டால் அதில் 2 ரேடியஸ் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போனா சைடு 30 தான் வரும், அந்த ரேடியஸ் எப்படி தான் இருக்கும் 30 தான் வரும். அப்போ என்ன கேட்குறாங்க, இந்த செக்டாரோட ஏரியா கேட்குறாங்க. பையோட வேல்யூ 3.14 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அப்போனா கொடுத்துருக்கிறது என்னென்னா சைடு கொடுத்துருக்காங்க. சைடு லெங்த் ஆஃப் ஸ்கொயரோட டைல்ஸோட சைடு எவ்வளவு 30 சென்டிமீட்டர். அப்போனா ரேடியஸ் எப்படி தான் இருக்கும், அதுவும் 30 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும். ஸ்கொயர் வந்து எப்படி இருக்குது, ஆங்கிள் எப்படி இருக்குது கார்னரில், இது வந்து ரைட் ஆங்கிளாக இருக்கும், 90 டிகிரி இருக்கும். ஓகேவா? இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஆங்கிள்ஸ் அவங்க கொடுக்கல, ஸ்கொயர் டைல்ஸுங்கிறதுனால நம்மளாம் என்ன பண்ணிக்கிறோம் ஆங்கிள்ஸை எடுத்துக்கிறோம் 90 டிகிரின்னு சொல்லிட்டு. அது ரேடியஸ் சைடு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சைடு 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு படிச்சிருக்கோம் ஸ்கொயருக்கு. அப்போ ரேடியஸ் என்ன தான் வரும், அதுவும் 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும் தீட்டாங்கிறது வந்து 90 டிகிரின்னு தெரியும். ரைட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு சம் எடுத்துகிட்டு அந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கிவன் போட்டு நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த சம்மில் சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு சைடு வந்து 30 இருக்குது டைல்ஸோட சைடு. அதே இது ரேடியஸ் எப்படி இருக்கும், அதே தான் 30 சென்டிமீட்டர் தான். எனக்கு ஆங்கிள் ஆஃப் ஸ்கொயர் கார்னர், இந்த கார்னர் எல்லா கார்னருமே சேம் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் தான் இருக்கும் ஸ்கொயருக்கு. தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரின்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஏரியா தானே கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த செக்டருக்கு ஃபார்முலா என்னென்னா தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அப்படி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ தீட்டாக்கு எத்தனை டிகிரி போடணும் 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு 360 டிகிரி இன்ட்டு பைக்கு வந்து என்ன வேல்யூ போட சொல்லியிருக்காங்க 3.14. ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30. இங்கே ஆர் ஸ்கொயர்னா ஆர் இன்ட்டு ஆர். அப்போனா 30 இன்ட்டு 30 நம்ம போடணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். இப்போ 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் 9 டேப்பில் பண்ணலாமா. 1 9s are 4 9s are 36 வரும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அது 2 டேப்பில் பண்ணலாம். 2 2s are 4. இங்கே என்ன வரும் 15 2s are 30 வரும். நெக்ஸ்ட் 2 டேபிளில் பண்ண அது 1 டைம் வரும். இது என்ன வரும், அதே 15 2s are வரும். இப்போ இது ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஏரியா ஆஃப் த செக்டர் கிடச்சிரும். பேலன்ஸ் என்னென்ன இருக்குது 3.14 இன்ட்டு 15 இன்ட்டு 15. ஓகே 3.14. இந்த 15 ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு 225. அது ஈஸியான ஒரு ட்ரிக்ஸ் மூலமாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். 15 இன்ட்டு 15 வந்து 5 5s are 25 ரைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன்றால் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண 1 + 1 2 இன்ட்டு 1 2. இங்கே மேலே எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் அதோட 1 ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை கீழே இருக்கிற நம்பரை மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 15 15s are 225. இதோட நம்ம என்ன பண்ணணும், அந்த 3.14 மல்டிபிள் பண்ணணும். நீங்கள் பாயிண்டெல்லாம் வச்சு மல்டிபிள் பண்ண வேண்டாம், நார்மலாகவே நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டு லாஸ்ட் பாயிண்ட்டை வச்சுக்கலாம். ஓகே இப்போ நான் 225 314 நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். 5 4s are 20க்கு 0 பேலன்ஸ் 2. 2 4s are 8 + 2 10க்கு 0 பேலன்ஸ் 1. 2 4s are 8 + 1 9. செகண்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 0 போடுவோம். நெக்ஸ்ட்டு 1 5s are 5 1 2s are 2 1 2s are 2. தேர்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 0 போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். 3 5s are 15க்கு 5 பேலன்ஸ் 1. 3 2s are 6 + 1 7 3 2s are 6. இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 0 5 9 + 2
11 11 + 5 16 6 பேலன்ஸ் 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10 வரும். 0 இங்கே 1 இது வருது நமக்கு. ஓகேவா, ஆன்சர் என்ன வருது? 70650. இப்போ வந்து டாட் இல்லாமல் தான் மல்டிபிள் பண்ணோம். நெக்ஸ்ட் டாட் வச்சுக்கலாம். எத்தனை டிஜிட் தள்ளி டாட் இருக்கும்? 2 டிஜிட்டா. ஸோ 2 டிஜிட் தள்ளி டாட் வச்சாச்சு. இப்போ ஏரியா கேட்குறாங்க, என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். அப்போ நம்ம என்ன ரைட் பண்ணணும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரைட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் டாட் வச்சு சென்டிமீட்டர் எழுதலாம். இந்த 2 யூனிட்டில் நம்ம எது வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். நான் லெங்க்த்து கேட்டிருந்தாங்கன்னா பெரிமீட்டர் லெங்க் அது மாதிரி கேட்டிருந்தா நார்மலாக சென்டிமீட்டர் மட்டும் யூஸ் பண்ணணும். ஏரியா கேட்டிருந்தா மட்டும் சென்டிமீட்டர் ஸ்கொயர், அவ்வளோதான். ஓகேவா, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ரைட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தா நீங்கள் எப்பயும் போல் மல்டிபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து எத்தனை டிஜிட்டில் டாட் இருக்கோ அத்தனை டிஜிட் தள்ளி டாட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, அப்போ 9th கொஷின் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எந்த ஃபார்முலா சூட்டபிள் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம்.